வாடி என் மூத்த மருமகளே, அவ்வளவு நெஞ்சு தைரியம். பூமி பூஜையா பண்ணிக்கிட்டு இருக்க? இரு, அவளை கூட்டிட்டு வந்து உனக்கு பூஜை போடுறேன். பூஜை முடிஞ்சிடுத்து. அம்மா செங்கல் எடுத்து வச்சுடலாமா? அதுக்குள்ள பூஜை முடிஞ்சிருச்சா? மந்திரம் எல்லாம் முழுசா சொன்னீங்களா? சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கு. அதெல்லாம் முழுசா சொல்லியாச்சுமா, ஒரு குறையும் வைக்கல. செங்கல் எடுத்து வச்சுடலாம். சரி, ஆக வேண்டியதை பாருங்க. அக்கா அக்கா, பக்கத்துல இதே மாதிரி டென்ட் போட்டு யாரோ பூஜை பண்ணிட்டு இருக்காங்கக்கா. அது வந்து என்னன்னு கேளுங்க. விசப்பூச்சி வேலையை கட்ட ஆரம்பிக்குது. ஏய், இப்பதானே சர்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆள் வந்து தப்பா மெஷர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போனாரு. தெரியாம யாராவது டென்ட் போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஒரு பிரச்சனையா இப்போ? ஐஸ்வர்யா, செங்கல்லாம் எடுத்து வை, பூஜையை முடிச்சிடலாம். அது எப்படிக்கா சும்மா இருக்க முடியும்? நாம நல்ல காரியத்துக்காக பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ஏதாவது ஒரு தப்பான காரியத்துக்காக பூஜை பண்ணா அது நம்ம இடத்தையும் பாதிக்காதா? நீ நல்லதையே நினைக்க மாட்டியா வனஜா? ஏன் எல்லாத்தையும் இப்படி நெகட்டிவாவே யோசிக்கிற? அதுக்கு இல்லக்கா, உங்களுக்கு பிசினஸ்ல நிறைய எதிரிங்க இருக்காங்க. பொறாமையிலயும் போட்டிலையும் என்ன வேணாலும் பண்ணலாம்ல. அதுவும் இல்லாம நம்ம இடத்துல யாரோ என்னமோ நமக்கு தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் அது என்னன்னாவது நம்ம தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லையேக்கா. வாங்கக்கா, அது என்னன்னு கேக்கலாம் வாங்க. யோ போதும், வா. வாங்க. போலாமாக்கா? வாங்க போலாம். இங்க பாருங்கக்கா பூஜை. त्रिभुवन बोधिघरे प्रसीद मह्यम् ओम प्रकृतिं प्रकृतिं विद्यां सर्वपदहितप्रदां श्रद्धां विभूतिं सुरभिं नमामि परमात्मिकां वासं पद्मालयां पद्मां सुसिन्स्वागां सुदां सुदां धन्यां. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். பூஜையை முடிச்சிட்டு நானே உங்களை பாக்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. அதெல்லாம் இருக்கட்டும்.
யார் நீங்க எங்க இடத்துல வந்து என்ன பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க? சர்வேல தப்பு நடந்து போச்சு மேடம். பாதி பூஜையில இருக்கும் போது தான் வந்து சொன்னாங்க. ஆமா, என்கிட்டயும் வந்து சொல்லிட்டு போனாங்க. சாரி மேடம். பரவாயில்ல, உங்க மேல தப்பு என்ன இருக்கு? அக்கா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குக்கா. என்ன குழப்பம்? சர்வே ஆள் வந்து சொல்லும் போது நீயும் அங்கதானே இருந்த? அது இருந்த நான் வந்து பாக்கும்போது அவதான பூஜை பண்ணிட்டு இருந்தா. இந்த அம்மா எப்படி திடீர்னு வந்தது? இதுக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம்? சித்தி, ஆ? எப்பவும் நீங்க ஷார்ப்பா தானே இருப்பீங்க. இப்ப என்ன குழப்பம் உங்களுக்கு? சரி, பூஜை முடிஞ்சிருச்சா? முடிஞ்சது மேடம். இப்போவே இதெல்லாம் கிளியர் பண்ணிடுறேன். சரி, பரவாயில்ல. மேடம் ஒரு நிமிஷம். நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. சர்வேல நடந்த தப்பால நான் உங்க இடத்துல பூஜை பண்ணிட்டேன். அதனால இந்த பூஜை முழுக்க முழுக்க உங்களை தான் வந்து சேரும். அதனால பூஜையில வச்ச கலச தீர்த்தம் உங்க பூஜை ரூம்ல தான் வைக்கணும். ஐயோ, அதெல்லாம் எதுக்கு? எங்க பூமியில நாங்க பூஜை பண்ணிருக்கோம். எங்க கலசத்தை நாங்க வச்சுக்கிறோம். இதை நீங்களே வச்சுக்கோங்க. வேண்டாம்னு சொல்லாதீங்க. என்ன இருந்தாலும் உங்க இடத்துல பூஜை நடந்திருக்கு. இந்த கலசத்தை கொண்டு போய் உங்க பூஜை அறையில வைங்க. ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். ஹலோ, யார் பூஜை பண்ணதை கொண்டு போய் யார் வீட்டு பூஜை ரூம்ல வைக்க சொல்றீங்க? எங்களை பார்த்தா அவ்வளவு கேவலமா இருக்கா உங்களுக்கு? இந்த கலசத்தை பார்த்தாலே கன்றாவியா இருக்கு. இதை கொண்டு போய் எங்க வீட்டு பூஜை ரூம்ல வச்சுக்கணுமா? வனஜா, அக்கா, பூஜையில ஏற்ற தாழ்வெல்லாம் கிடையாது. கடவுள் முன்னாடி எல்லாரும் சமந்தா. நீ கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு சும்மா இரு. என்ன மட்டும் சொல்லு. கொடுங்க. இந்த கலசத்தை எடுத்துட்டு போய் அங்க பத்திரமா பூஜையில வை. ஓகே ஆண்டி. வரேன். வாங்க. வாங்க மேடம். மொத்த கூட்டமும் சேர்ந்து சதி பண்ணிருக்கு. வீட்டை விட்டு வெளியே போக போறீங்களா இல்லையா? இல்ல நான் போலீஸ்க்கு போன் பண்ணவா? நீங்க செஞ்ச உதவிய நாங்க எப்பவும் மறக்க மாட்டோம். ஆமாமா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுதுன்னே தெரியலமா. என் வீட்டுக்கார் உங்ககிட்ட அப்படி கடுமையா நடந்திருக்க கூடாது. அதுக்காக உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேம்மா. நீங்க பூஜையை நடத்திக்கோங்கன்னு சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அவர் மனசுல இருந்த கோவத்தெல்லாம் கொட்டி தீர்த்துட்டாரு. அவர் மேலயும் தப்பு சொல்ல முடியாது. எங்களுக்கு நிலம் கொடுத்து உதவி செய்ய வந்த இடத்துல இப்ப நீங்க செஞ்சது பெரிய உதவி. இத நான் எப்பவும் மறக்க மாட்டேன். நானும் சாதாரண குடும்பத்துல இருந்து அவருக்கு வாக்குப்பட்டவதான். இந்த காலத்துல கல்யாணம் ஆன உடனே புருஷனை கூப்பிட்டுக்கிட்டு தனி குடுத்தனம் போற பொண்ணுங்க மத்தியில உங்க மாமியார் உன்னை வேணான்னு ஒதுக்கி வச்சாலும் நீ வாழ வந்த குடும்பம் நல்லா இருக்கணும், அந்த குடும்பத்துக்கு எதுவும் கெடுதல் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டமா. உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கு. உன்னோட நல்ல மனசு புரிஞ்சுக்கிட்டு உங்க மாமியார் உன்னை சீக்கிரமா ஏத்துப்பாங்க. உங்க வாக்கு நிச்சயம் பழிக்கத்தாமா போகுது. மாப்பிள, மாமா, நீ சீக்கிரம் கிளம்பு. அப்புறம் இங்க வனஜா திரும்ப வந்தாலும் வந்துருவா. நான் தங்கச்சியை கூட்டினே ஆட்டோல போறேன். சரி மாமா. அண்ணி, நான் வரேன். சரி சின்னையா. பார்வதி, அகிலக்கா காரு கிளம்பி போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம போவோம். சரிங்கண்ணா.
பூஜை பண்ண கலசம்னு தெரியாம இவ ரொம்ப பவ்யமா வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா. தலையெழுத்து எல்லாம். அப்பா இங்க ஏதோ தீயில கருகிற மாதிரி ஸ்மெல்லு வரல. எனக்கு வருதே, அதுவும் பக்கத்துல இருந்து ஹெவியா. நக்கலு. அது பக்கத்துல இருக்கிற யாருக்கோ வயிறு தக 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 தகன்னு எரியுது போல இருக்குப்பா. அந்த புகைச்சல் தான். பேசுடா, நீ பேசு. சித்தி பாத்தீங்களா, எந்த பார்வதி இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தீங்களோ, எந்த பார்வதி பூமி பூஜை பண்ண கூடாதுன்னு அவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ, அதையெல்லாம் தாண்டி அன்னி பூமி பூஜை பண்ண கலசத்தை அம்மா அவங்களோட கையால பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடவுள் இருக்கான் சித்தி. சந்தோஷம். ஆமா. ரொம்ப ஆடாத. இதெல்லாம் உங்க அம்மாக்கு தெரிஞ்சா இருக்கு. என்னமோ அவளையே கூட்டிட்டு வந்து பூஜை ரூம்ல உட்கார வச்சு பூஜை பண்ண மாதிரி பெருசா பேசுற. அவ்வளவு தைரியம் இருந்தா அதை செஞ்சு பாருங்க. கேவலம். ஒரு சொம்பு, அதுல கார்ப்பரேஷன் தண்ணி. என்னமோ இமயமலையில இருந்து தண்ணிய கொண்டு வந்து இங்க வச்சு பூஜை பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஹலோ. சரிங்க. தேங்க்யூ. அகிலா, ஒரு குட் நியூஸ். என்னங்க? நீ கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவ. முதல்ல என்ன நியூஸ்னு சொல்லுங்க. நம்ம கம்பெனியோட ஷேர்ஸ் எப்பவும் இல்லாத அளவுக்கு பெரிய அளவுல ஏறி இருக்கான். இப்பதான் போன் வந்துச்சு. இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? சொன்னா ஆச்சரியப்படுவேன். 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓ, என்னப்பா சொல்றீங்க? 18%? ஆமா அருண், இது ஒரு மிராக்கிள் தான். கணக்கு போட்டு பார்த்தா நமக்கு 1800 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. என்னது 1800 கோடியா? சும்மாவே ஆடுவாங்களே. பூமி பூஜை முடிஞ்சு கலசத்தை இங்க கொண்டு வந்து வச்சு பூஜை பண்ண உடனே நல்ல செய்தி வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா, என்னக்கா நீங்க கூட இப்படி பேசுறீங்க? ஏதோ ஒரு சொம்பு, அதுல எங்கேயோ இருந்த கார்ப்பரேஷன் தண்ணி, அத கொண்டு வந்து பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணா உடனே நமக்கு இன்னைக்குமே இல்லாத அளவுக்கு 1800 கோடி ரூபாய் லாபம் வந்ததுக்கு அது காரணம்னு சொன்னா, இது என்னமோ கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடுங்கிற கதை மாதிரி லக்கா இருக்கு. நம்புனா எல்லாம் இருக்கு வனஜா. உன்னை பொறுத்த வரைக்கும் அது சாதாரண சொம்பு, கார்ப்பரேஷன் வாட்டர், அவ்வளவுதான். ஆனா எனக்கு அது ரெண்டும் புனிதமானது, பூஜைக்குரியது. ஆத்துலயும் கிணத்துலயும் இருக்கிற வரைக்கும் தான் அது தண்ணி. முகம் கழுவுனா அது காலடி நீர். ஆனா பூஜைக்கு வந்துட்டா அது தீர்த்தம். அத கண்ணுல ஒத்திக்கணும், கால் படாம பாத்துக்கணும். இதெல்லாம் எங்க உனக்கு புரிய போகுது? அப்படி சொல்லுங்கம்மா. நல்ல மனசோட ஒரு சொம்பு தண்ணி இல்ல, ஒரு சொட்டு தண்ணி கொடுத்தா கூட நல்லதே நடக்கும். பக்கத்துல பூமி பூஜை பண்ணி நாம நல்லா இருக்கணும்னு நல்ல மனசோட கலசத்தை என்கிட்ட கொடுத்தாங்கல்ல அந்த அம்மா, அவங்க நல்ல மனசுக்கு தான் இதெல்லாம் நடந்திருக்கு. நல்ல மனசோட யார் எதை செஞ்சாலும் நிச்சயம் நல்லதே நடக்கும். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்க என்ன வாய்ப்பு? என்கிட்ட மட்டும் பக்கம் பக்கமா பேசு. சித்தி ஒரு நிமிஷம். அம்மா சொன்னது கேட்டுச்சுங்களா? வந்துட்டான். நல்ல மனசோட. எப்படி சித்தி?
நல்ல மனசோட ஒரு சொட்டு தண்ணி கொடுத்தாலும் நல்லது நடக்குமா? இப்ப தெரியுதுங்களா அண்ணியோட பவர் என்னன்னு? என்ன லுக்கு, அண்ணி, உனக்கு எங்க அப்பா நான் பர்ஃபார்மன்ஸ் பா. பார்வதி, வரேன் மாமா. மாமா வந்துட்டீங்களா? என்ன சீக்கிரமா வந்துட்டீங்க இன்னைக்கு? ஏய், சீக்கிரமா வந்தா ஏன் சீக்கிரம் வந்தேன்னு கேக்குறேன், லேட்டா வந்தா ஏன் லேட்டா வரீங்கன்னு கேக்குறேன். மாமா உங்ககிட்ட பேசுறதுக்கு ஏதாவது காரணம் வேணும்ல? என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு காரணம் வேணுமா? சரி, நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் உங்களுக்காக காஃபி எடுத்துட்டு வரேன். மாமா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பூஜை விஷயமா? எப்படி மாமா? உன் மைண்ட்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா? பூஜை எப்படி நடந்துச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? பூஜை நல்லபடியா நடந்தது மாமா. ஆனா அதை செஞ்சு முடிக்க கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதா போச்சு. ஏன், என்னாச்சு? யாரும் எதிர்பார்க்காத விதமா திடீர்னு அம்மா புறப்பட்டு பூஜை நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அம்மா உன்னை பார்த்தாங்களா? என்ன சொன்னாங்க? அம்மா என்ன பார்க்கல மாமா. அம்மா என்ன பார்க்க முடியாத அளவுக்கு வடிவேலனும் சின்னையாவும் ஏற்பாடு பண்ணிருந்தாங்க. மாமா, அம்மா சந்தோஷமா நான் பூஜை பண்ண கலசத்தை வாங்கிக்கிட்டாங்க. அத பூஜை ரூம்ல வேற வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நீ ஹாப்பி தானே? ஹாப்பி தான் மாமா. மாமா எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் வேணும். இந்தா. என்ன பாக்குற? கார்டு வேண்டாமா? கேஷா டிராப் பண்ணி தட்டுமா? அது இல்ல மாமா, நான் பணம் வேணும்னு கேட்டதும் ஏன் எதுக்குன்னு காரணமே கேட்காம கார்டு எடுத்து நீட்டுறீங்க. அவ்வளவு பணம் எதுக்குன்னு கேள்வி கேட்க மாட்டீங்களா? காரணம் தான் எனக்கு தெரியுமே, அப்புறம் எதுக்கா கேள்வி கேட்கணும்? என்ன மாமா சொல்றீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? சும்மா தானே சொல்றீங்க. இல்ல, உண்மையதான் சொல்றேன். அப்ப சொல்லுங்க, நான் எதுக்கு பணம் கேட்டேன்னு? சாமிக்கு எதனா வேண்டிக்கிட்டு இருந்திருப்ப, அது நிறைவேற்ற தானே பணம் கேக்குறேன். என்ன மாமா, நான் நினைச்சதை அப்படியே சொல்லிட்டீங்க. உன் மனசுல என்ன நினைப்பேன்னு எனக்கு தெரியாதா? மாமா, நாளைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் வேண்டுதலை நிறைவேற்றணும். என்ன மாமா யோசிக்கிறீங்க? இல்ல, ஒரு புது டெண்டர் விஷயமா நாளைக்கு ஹைதராபாத் போனோம். என்ன மாமா திடீர்னு ஹைதராபாத்? இப்பதானே மும்பை போயிட்டு வந்தீங்க. ஒரு முக்கியமான டெண்டர். நான் போனா நல்லா இருக்கும்னு தினேஷ் ஆசைப்படுறாரு. என்னால முடியாதுன்னு சொல்ல முடியல. போயிட்டு திரும்ப வந்துருவேன். மும்பை போனப்ப கூட இப்படிதான் சொல்லிட்டு போனீங்க. மறுபடியும் உங்களை பிரிஞ்சிருக்கணுமா? நான் சீக்கிரமா வந்துருவேன், கவலைப்படாத. எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வரியா?